பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துக்குதுல்ல, அது 9ஆம் நாள் சாங்கியம் செய்கிறாங்களாம். அதனால பாப்பாவை கூட்டின்னு போய்க்கிறாங்கப்பா. அப்படியா? நான் போய் பார்த்துட்டு வரேன். பிரியா, ஆமா, இங்க கைப்படாமல் வாயாலே சாப்பிட்ணும். அப்போ தான் குழந்தை தங்கும். கீழே வைக்கிறேன், சாப்பிடு. ஏய் பிரியா, என்ன பண்ற? ஏந்திரு. இருப்பா, சாங்கியம் செய்யும்போது எழுப்பக்கூடாதுப்பா. இருப்பா. அப்படி சாங்கியம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுமா. எழுந்திரு. முக்கியமான சாங்கியப்பா இது. பாதியிலே எழுப்புறது நல்லதா இது? இதுக்கெல்லாம் நீ தடை சொல்லக்கூடாது. சாங்கியத்தை தடுக்கக்கூடாது. பூர்த்தியாக அடையணும். போ, எட்ட போ. அதை சாப்பிட விடுங்க. நீங்கள் எட்ட போங்க. நன்மை தானே சொல்றாங்க. நான் குழந்தை வேணுங்கிறதுனால தான் இது வேண்டுதில்ல. அது முழுமையை அடைய விட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு வேணும். சும்மா நிறுத்துங்கம்மா. எல்லா சாங்கியமும் பண்ணியாச்சு, எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு. குழந்தை பிறந்த பாக்கியம் தான் இல்லை. இந்த மாதிரி பண்ணி தான் குழந்தை பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. விடுங்க. அவளுக்கு நானும், எனக்கு அவளும் குழந்தையா இருந்துட்டு போகிறோம். கோவப்படாதீங்க. ஆண்டவன் நீங்க இவ்வளவு பரிகாரம் பண்ணா சொல்றீங்க, இவ்வளவு செஞ்சுன்னு சொல்றீங்க. இதுக்கு பிறகு ஆண்டவன் மனசு வச்சான்னா குழந்தை கண்டிப்பா கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. ஆண்டவன் கொடுப்பான்னு சொல்கிறீங்களாம்மா? நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம். ஆண்டவன் எப்போ கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கட்டும், நாங்கள் பெற்றுக்கிறோம். அது வரைக்கும் எங்களை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. சாங்கியம் சம்பிரதாயம்னு எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. வரட்டுங்களா? சாங்கியம் செய்யறது அந்த காலத்து பெரியவங்க சொன்னது. காலங்காலமாக செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். செஞ்சு தான் ஆகணும். அதே தப்புன்னு சொல்கிற, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? போங்க, இடையே போங்க. உங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் போகிறோம். பா பிரியா.